ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்ததான் நான் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பிளேஸ் ஒன்று சொன்னாங்க. இது பேர் வந்து கில்லிங் பிளேஸு அப்படின்னு சொன்னாங்க. பட் இதோட ஸ்டோரி என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. சரி, ஓகே, ஏதோ சொல்கிறாங்க. ஏன்னா என்ன வந்து டுக் ஆட்டோக்கார் தான் கூப்பிட்டு வந்து அங்கே ட்ராப் பண்ணார். இது போய் உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க, நல்லாயிருக்கும், கில்லிங் பிளேஸு அப்படின்னாரு. சரி, ஓகே, நம்மளுக்கு அந்த அவங்களோட இங்கிலீஷு நம்மளோட இங்கிலீஷ் என்ன கான்வர்சேஷன் தெரியலையே, சரி போய் பார்த்துலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே போனோடனே டிக்கெட்டு நம்ம அங்கே வாங்கணும். எந்த ஃபாரினர்ஸாக இருந்தாலும் $5 அப்படின்றாங்க. ஏன்னா ரியா அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு சொல்கிறாங்க. பட் நான் டாலர்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதோட ஸ்டோரி தெரியணுமான்னு கேட்டாங்க. ஆமாம், தெரியணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு ஃபோன் மாதிரி ஒன்று கையில் கொடுத்துட்டு, இது நீங்கள் வந்து 1 2 3 பிளேசஸ் இருக்குது, நீங்கள் அங்கங்கே போயிட்டு நீங்கள் இந்த 1 2 3 அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா இதோட ஃபுல் ஸ்டோரி உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்ன ஒரு மெமரபிள் ஒரு ஸ்டாச்சு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா நான் உள்ளே போகும்போது அது என்ன பிளேஸ்ன்னு ஃபஸ்ட் நான் பார்க்கல. ஆனால் ரொம்ப கார்டன் மாதிரி இருந்தது. எல்லாருமே உட்காந்துட்டு அங்கே ஃபாரினர்ஸாக இருக்கட்டும் எல்லாம் உட்காந்துட்டு எல்லாருமே இந்த ஸ்டோரி கேட்டுட்ருக்காங்க. சரி, நான் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து கொஞ்சம் ரெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப ஹாட்டாக இருந்தது அங்கே பொண்ணு. அப்போ சொன்னாங்க, இது வந்து ஒரு ஸ்டாச்சு, ஒரு மெமரபிள் ஸ்டாச்சு. நீங்கள் இந்த முடிஞ்சால் அங்கே இறந்து பொண்ணுங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ளவர் கொடுங்க, அதில் ஒரு ஊதுபத்தி ஏற்றுங்க அப்படின்னாங்க. சரி, எவ்வளோன்னு கேட்டால் நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு $100 $150 அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன் நான். சரி, நிறையா கொடுத்துட்டு நான் அப்போ கூட எனக்கு ஐடியாவே இல்லை அது என்ன பிளேஸு. நான் சரி, ஓகே, ஒரு மெமரபுளாக ஏதோ இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு நான் எல்லாமே வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ரன்ஸில் போகிறேன். எனக்கு அது பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் டோட்டலாகவே ஒரு மாதிரி ஹார்ட் நின்ன மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது உள்ளே இப்படி இருக்க. நாங்கள் சாமி கும்பிடும்போது கூட எனக்கு வந்து அதுக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் உள்ளே போய்ட்டு பார்த்துக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, அங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா மண்டை ஓடு. இது என்னடா இவ்வளோ மண்டை ஓடு வச்சுருக்காங்களே, இதோட ஸ்டோரியோ என்ன இது, எதுக்கு இவ்வளோ மண்டை ஓடு வச்சுருக்கு. இதில் வேறு வந்து க்ரீனு ரெட்டு எல்லோன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. க்ரீனு ரெட்டு எல்லோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மண்டல் ஓடில் அந்த ஒரு மார்க் ஒன்று இருக்கும். அது வந்து 18 வயசு குழந்தைங்க 8 வயசு குழந்தைங்க இறந்து போனது ஒரு செக்ஷனும், ஒரு மிடில் கிளாஸு 30 to 40 வரைக்கும் ஒரு செக்ஷனும், 40லேருந்து 60 வயசு உள்ள இருக்க ஒரு செக்ஷனும் தனித்தனி மிரரில் வச்சுருக்காங்க. எனக்கு அது பார்த்து ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி நான் டென்ஷன் ஆகிட்டேன். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்கால் நான் பார்த்ததே கிடையாது என் லைஃப்பில். நம்ம ஒன்று பார்த்தாலே கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவோம். சரி, என்ன ஸ்டோரின்னு சொல்லிட்டு இதை ஒன் பை ஒன்னாக நான் கேட்கும்போது, இது பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்போடியன் கில்லிங் ஃபீல்டு அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஆச்சுன்னா 1975ல் ஒரு வார் ஒன்று க்ரியேட் ஆகி வியட்நாம் கம்போடியாவுக்கும் நடுவில் ஒரு பெரிய வாரே போயிருந்துருக்குது. அது வந்து டில் 1979 வரைக்கும் கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 3 lakhs மில்லியன் பீப்புள் வந்து அதில் இருந்திருக்காங்க, டெட் பாடியாக இருந்திருக்காங்க. இது ஒருத்தர் சொல்கிறாங்க 1973 வந்து யுஎஸ் ஆர்மினால் இது சாகடிக்கப்பட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா கிமீர் ரூஜ் அவர்னால அந்த கவர்மெண்ட்டுனால வியட்நாமுக்கும் இவருக்கும் நடுவில் சண்டையில் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. பட் எனக்கு எக்ஸாக்ட்லி அந்த ஸ்டோரி என்னென்னு தெரில. கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த இடம் கொஞ்சம் 10 நிமிஷம் பார்த்துட்டு அங்கே நம்ம நிற்கிற இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இறந்து போனவங்களுடைய மண்டவோடு உள்ளே இருக்குன்னு சொன்னதுனால நாங்கள் இருக்க விருப்பப்படலை. இது அது மாதிரி ஃபோட்டோலாம் வச்சுருந்தாங்க, அடிமைப்படுத்தி எப்படிலாம் சாவடிச்சாங்க அப்படின்ட்டு. ஓகே, அதை கொஞ்சம் பார்த்துட்டு நேராக வந்துட்டு ரொம்ப வெயிலாக இருந்தது. அப்போவே டைம் 2 to 3 ஆகிடுச்சு. ஆனால் உள்ளே நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஒரு இடத்துக்கு போனால் சொல்கிறாங்க. பட் நான் அது எடுக்கலை. ஏன்னா எனக்கு மனசு ஒரு மாதிரி அங்கே இருக்கவே கஷ்டமாக இருந்தது. சரி சொல்லிட்டு நான் வெளில வந்துட்டேன். வெளில வந்து வர வழியில் பார்த்திங்கன்னா அது டுக் கார் சொல்கிறாரு, இங்கே வந்து இயான் மால் இருக்குது, நீங்கள் என்ன உள்ளே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ஒரு 1 hour அப்படின்னாங்க. ஆனால் செம்ம ஹாட்டு. ஒரு மணி நேரத்தில் எங்களால் வெளில நிற்க முடியல, அந்தளவுக்கு இருந்தது. சரி, ஓகே, கொஞ்சம் மாலையும் பார்த்த மாதிரி ஆகிடுச்சு, ஒரு கூலிங்காகவே இருக்கும்போது சொல்லிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் தான் சில் காற்று வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் மனசே அப்படியே ஒரு ஆறுதலாக இருந்தது. அந்தளவுக்கு ஹாட்டாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் பார்த்தேன், ஓகே, அங்கே என்னென்ன திங்ஸு எப்படி ஆஃபரில் போட்டிருக்காங்கன்னா எல்லாம் ஜென்ரலாக நம்ம ஊர் மாதிரி தான். அங்கே எல்லாமே ஆஃபரு, என்னென்ன பிராண்டட்ஸு எல்லா பிராண்டடும் வந்து அங்கே நம்ம பார்க்கலாம். ஆனால் அவங்களுடைய கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக ஷார்ட்டாக இருக்கிறதுனால எல்லா ட்ரெஸ்ஸுமே அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் என்ன மாதிரி குண்டாக ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தது. பட் நான் போய் பார்க்குறேன், எல்லாமே வந்து மீடியம் சைஸ் தான். அங்கே XL XXL கிடையாது, எல்லாமே SC MA XL அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் நம்ம போய் உள்ளே போய் என்னதான் தேடினாலும் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கல. அங்கே பாருங்கள், அந்த மாலில் ரெஸ்ட் ரூம் கூட எவ்வளோ அழகாக வந்து அவங்க செட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர்லலாம் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. பார்த்துருப்போம், சில மாலில் பார்த்துருப்போம். பட் ஜென்ரலாகவே அந்த ஊரில் எல்லாமே பார்த்திங்கன்னா டாய்லெட்டெல்லாம் அவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க. சரி, ஓகே, பார்த்தேன் என்னென்ன பிராண்டட்ட்டு. பட் எனக்கு சூட்டபுளான பிராண்டட்ஸ் அங்கே எதுவுமே இல்லை. சரி, என்ன பண்ணலாம் சொல்லிட்டு சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, ஏன்னா ஒரு 1 ஹவர் அட்லீஸ்ட் ஒரு காற்று வாங்கணுமே, ஏசி காற்று என்ன இருக்குதுன்னு தெரியலையே சொல்லிட்டு சும்மா நானும் ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன். அங்கே போனேன், அங்கே ஒரு ஷாப்பில் பார்க்கும்போது ஒரு ஃபேன் ஒன்று பார்த்தேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சரி, அது யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம எங்கன்னா வெளில போனால் நம்மளுக்கு கொஞ்சம் காற்று வேணுமே அப்படின்ட்டு ஒரு மினி ஃபேன் ஒன்று வாங்கினேன். அது நம்ம ஊர் காசுக்கு 300 இல்லை 500 தெரியல, ஏதோ ரியான்னு சொன்னாங்க. அந்த நேரத்துக்கு ஃபேன் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கிட்டேன். அங்கே எல்லாமே குட்டி குட்டி திங்ஸு நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டார்பாக் வந்து சூப்பரான ஒரு காஃபி ஒன்று குடித்தோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மனசே ஆறுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் சரி, ஓகே, ரூமுக்கு போயிடலாம், அதுக்கு மேலே நம்ம நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வெளில வந்து கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதுதான் வந்து கம்போடியாவுடைய அங்கே இருக்கிற இயான் மாலு. ஓகே மக்களே, இன்றைக்கி செக்ஷன் நான் முடிச்சுட்டு அடுத்த செக்ஷன் பார்க்கலாம். வாங்க, பாய்.